ஷேய் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் எரிச்சாச்சு, டெல்லியில் எரிச்சாச்சு, ஊடாளப்பட்ட மாநிலத்தில் முதலமைச்சர் எரிச்சாச்சுரா. சுடுகாட்டில் கைலாசத்தில் பின்புறத்தில் எரிச்சாச்சு. செத்த பேய் பேப்பர் அதையும் சேர்த்து அவனை வச்சு எரிச்சாச்சு. போகுதா ஐயாப்பா, புகையாக போகுது. ஐயோ அந்த பேவலை சொன்னவொடனே முதலமைச்சரை போகிறான். பிரதமர் மோடியை எரிச்சாச்சுரா. எரிஞ்சு போவான் சீக்கிரமாக, சொல்லி முடிச்சிருவார். அடுத்தாப்பில் நிதியமைச்சர், ஆளுநர், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி எல்லாம் கொடியை தூக்கி ஆட்டுதா. எரிச்சாச்சுரா. எரிஞ்சு சாம்பலாக புகையாக போயிட்டியடா. சொல்லி முடிஞ்சு வேணுமா, அவ்வளோதான் முடிச்சிருவார். இந்த கணக்கு முடிக்கலாம் பெரிய சிக்கல்ன்ட்டார். எம்எல்ஏ எரிச்சாச்சு. தமிழ்நாட்டில் கைலாசத்துக்கு பின்னாடி இருக்கானடா. இவன்லேருந்தே கன்னியாகுமரி, சென்னை, மெட்ராஸ் வரைக்கும் எரிச்சாச்சு. கைலாசத்துக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கானா, சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ, ராஜபாளையம், தெற்குபாளையம், விருதுநகர் மாவட்டம். இவனை எரிச்சாச்சுரா. எரிச்சாச்சு. ரெண்டாரா ஓலிமான அவனை எரிச்சாச்சுரா. 3 அம்மாமாரும் இந்த வார்த்தை எடுத்து உடன்படா. நாங்கள் விட்டாச்சுரா கணக்கு. விட்டா பே பூமி அழிக்க வந்த பாய்ப்பேக 3 அம்மாமாரோட கோவத்தில் உட்காந்துருக்கோம். ஒழுங்காக போ. முக்கால் சத்தியம் போட்டாச்சு. கைலாசத்துலேருந்து டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அனைத்து அமைச்சர் கொடியை தூக்கி ஆட்டோனை பூரா எரித்து சாம்பல் ஆக்கியாச்சு. செத்த பேய் பேப்பரை சேர்த்து பூரா எரிச்சாச்சு. புகையாக போச்சுடா. போயிட்டு போயா பெரியடா. ஏற்கனவே தமிழ்நாட்டில் போரில் ஆட்டியிருக்காரு. இன்னும் எதில் விட்டு ஆட்ட போகிறாரோ ஆட்டி இந்த எரிப்பு, சுடுகாட்டு எரிப்பு கொண்டு போயிடுவார். சீக்கிரம் அவர் தான் கொண்டு போவார். கடவுள் தான் கொண்டு போகணும். அந்த சித்திரவதைப்படுத்தான் பூமியை உட்காந்து தமிழ்நாட்டில் பாடாப்படுத்தான். டெல்லியில் அவன் பிரதமர் உட்காந்து அவன் ஆட்டுதான். பூரா பூமியை விவசாயத்தை பாழாக்க வந்த பாய்ப்பை எரிச்சாச்சுடா. புகையாக பெரியடா. நாசமாக பெருக.